ஒரு போரில் ராஜா இறந்தாருன்னா அந்த போரில் போர் வீரர்கள் மனசை தளர விட்டு துவண்டு போவாங்க. ஆனால் அந்த ராஜாவோட வார்த்தையும் எண்ணமோ வீரர்கள் மனசில் விதைச்சிருந்தா அந்த ராஜா இல்லைனாலும் அவருக்காக அந்த வெற்றிகரமான போர் தொடரும். அது மாதிரி தேவாசுர போரில் அசுர அரசனான பலி சக்கரவர்த்தி இந்திரனால் தாக்கப்பட்டு போர்க்களத்தில் உயிரை மட்டுமே கொண்டு இருந்த ஒரு சடலமாக விழுந்தார். தன்னோட ராஜா விழுந்தாலும் அவர் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குன்னு அசுரர்கள் மனம் தளராமல் இன்னும் பயங்கரமாக போர் பண்ணாங்க. இந்த அதிபயங்கரமான தேவாசுர போரை பார்த்த பிரம்மதேவன் இப்படியே விட்டால் மிகப்பெரிய பேரழிவு ஆகும், அதனால் இந்த போரை நிறுத்துறதுக்கு சமாதானம் பேச ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும். அந்த ஆள் தான் நாரதர் அப்படின்னு முடிவு பண்ணி நாரதரை சமாதானம் பேச அனுப்புனார். நாரதர் மூலம் தேவாசுர போர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். தேவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் இறைவன் மனம் இறங்குவார்னு இல்லை, அசுரர்களும் அவர்களால் படைக்கப்பட்ட அவரோட பிள்ளைகள் தான். ஏமாற்றத்தையும் பேரழிவை மட்டுமே பார்த்துருந்த அசுரர்கள் போரில் தன் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. பலி சக்கரவர்த்தியோட உடலையும் பல அசுர வீரர்களோட உடலையும் எடுத்துக்கிட்டு அசுரலோகம் பின் திரும்பினாங்க. அன்னைக்கு தேவாசுர போரில் தேவர்கள் ஜெயிச்சா மாதிரி இருந்துச்சு. ஆனால் அசுரர்கள் பதிலடி கொடுப்பாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யுத்தகாலத்தில் காயமான பலி சக்கரவர்த்திக்கு அசுரகுருவான சுக்கராச்சாரியோட உதவியோடையும் பிருகுமுனியோட வம்சத்தில் வந்த ரிஷிகளோட உதவியாலையும் அதிசக்தி வாய்ந்த யாகத்தின் பலனா பலி சக்கரவர்த்திக்கு இழந்த பலத்தையும் இழந்த தேஜஸையும் கொடுத்தாங்க. இதன் விளைவாக பயங்கர பலசாலியாகவும் ரொம்ப பிரகாசமான தோற்றத்தையும் பலி சக்கரவர்த்தி கிடைச்சிது. அதுக்கப்புறம் பலிக்கு சாஸ்திரப்படி அசுரராஜனா திரும்ப மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சாங்க. பலி அரசனாக மீண்டு வந்தப்புறம் அவருக்கு இன்னும் பலம் சேர்க்கும் விதமாக விஸ்வாசித்து அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு யாகத்தையும் செஞ்சாங்க. இந்த யாகத்தின் பலனாக தங்கமயமான ஒரு ரதம் கிடச்சிது. அந்த ரதத்தோட குதிரைகள் சூரியனோட குதிரைகள் மாதிரி பயங்கர பிரகாசமாக இருந்துச்சு. இந்த ரதம் யார்கிட்ட இருக்கோ அவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த சமயம் பலி சக்கரவர்த்தியின் பாட்டனான பிரகலாதன் பலிக்கு வாடாத தாமரையால் செஞ்ச ஒரு மாலையை பரிசாக கொடுத்தாரு. சக்கராச்சாரியார் பலிக்கு ஒரு சங்கையும் கொடுத்தாரு. இழந்த பலத்தையும் அதிசக்தி வாய்ந்த ரதத்தையும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தையும் பெற்ற பலி ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருந்தான். இந்திரனையும் இந்திர பட்டணத்தையும் அடிபணிய வைக்கணும்னு எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் அசுரப்படைகள் மொத்தமாக இந்திரலோகமான அமராவதியை சூழ்ந்தாங்க. அசுரப்படைகள் சூழ பலி தன்னோட ரதத்தில் இருந்து சங்கம் முழங்கினார். பலியோட சங்கு சத்தம் கேட்ட இந்திரன் பயந்து தேவகுருவான பிரகஸ்பதி கிட்ட பலிக்கு எப்படி இவ்வளோ சக்திகள் கிடைச்சதுன்னு கேட்டார். அவர் தான் அதை வஜ்ராயத்தால் தாக்கி போர்க்களத்திலேயே அவன் பலத்த காயத்தோடு விழுந்தானே, எப்படி அவனுக்கு இவ்வளோ சக்திகள் கிடைச்சதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சுக்கராச்சாரியோட உதவியால் தான் பலிக்கு இவ்வளோ சக்திகள் கிடைச்சதுன்னு சொன்னார். இந்த சமயத்தில் நீ பலியோட மோதுன அப்படின்னா கண்டிப்பாக தேவர்கள் தோல்வி தான் சந்திப்பாங்க. அதனால் தேவர்களை கூட்டிகிட்டு நீ தேவலோகம் விட்டு சில நாள் தலைமறைவாக எங்கே வாழு, அதுதான் சரியான யோசனையாக இருக்கும்னு பிரகஸ்பதி சொல்கிறாரு. இந்திரனும் வேறு வழி இல்லாமல் தேவர்களோட தேவலோகம் விட்டு வெளியே போயிட்டாங்க. தேவலோகத்தை விட்டு வெளியே போன தேவர்கள் தலைமறைவாக ஒரு அகதிகளை போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அமராவதியை கைப்பற்றின அசுரர்கள் அவங்களோட ஆட்சியை தேவலோகத்திலையும் விரிவடை செஞ்சாங்க. அமராவதியை தன்னோட தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் பலி சக்கரவர்த்தி. அவர் பலி சக்கரவர்த்தி தேவலோகத்தை கைப்பற்ற உதவி பண்ண பிராமணர்களோடு சேர்ந்து பலி சக்கரவர்த்திக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ணாங்க. அந்த அஸ்வமேத யாகத்தின் பலனாக பலி சக்கரவர்த்தி அவரோட ராஜ்யத்தை மிக வலுவாக கட்டமைச்சிட்டு இருந்தார். யாராலையும் பலியை ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலையும் அவர் உருவாக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அதிதின்னு சொல்லப்படுற தேவலோகத்தாய் ரொம்ப மனக்கவலையில் வாடிட்டு இருந்தாங்க. என்னதான் மகாவிஷ்ணுவோட அருள் இருந்தாலும் இன்றைக்கி தன்னோட ராஜ்யம் இழந்துட்டு அடையாளம் இழந்துட்டு ஒரு அகதி மாறி மறைஞ்சி வாழ்கிறாங்களே, என்னோட பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினச்சி சாப்பிடாம கவலையில் உடல் மேலிருந்து வருத்தத்தோடு இருந்தாங்க. அப்போ தான் அதிதியோட கணவரான காசிப முனிவர் வராரு. ஏன் இப்படி கவலையாக இருக்கான்னு கேட்க அதிதி அவங்க பிள்ளைகள் மேலே இருக்கிற வருத்தத்தை சொன்னாங்க. இதை கேட்ட காசிபர் சொல்கிறாரு, இது அசுரர்களுக்கான நேரம், அவங்க இப்போ யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, சரியான நேரம் வரப்போ தேவர்கள் மீண்டும் ஆட்சி கைப்பற்றுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அதிதியோட மனசு கொஞ்சம் கூட சமாதானமாகலை. இதை பார்த்த காசிபர் ஒரு யோசனையை சொல்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா அது மகாவிஷ்ணுவால் மட்டும்தான் முடியும். மகாவிஷ்ணுகிட்ட நம்ம வரம் வாங்கணும் அப்படின்னா நம்ம கேட்குறத அவர் செய்வார் அப்படின்னு காசிபர் சொல்கிறாரு. உடனே அதிதி கேட்குறாங்க, மகாவிஷ்ணுகிட்ட நம்ம வரம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அது காசிபர் சொல்கிறாரு, ஒரு சமயம் பிரம்மதேவன் எனக்கிட்ட பயோவிரதம் அப்படின்ற ஒரு விரதத்தை பற்றி சொன்னார். பயோவிரதத்தை நம்ம சரியாக பின்பற்றணும் அப்படின்னா மகாவிஷ்ணு நமக்கு காட்சி கொடுத்து நம்ம கேட்குற வரத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்னு என்கிட்ட ஒரு மாதிரி சொன்னார். பயோவிரதத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு காசிபர் அதிதிக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க.
இந்த விரதத்தை அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து 12 நாட்கள் ரொம்ப கடுமையாக பண்ணணும். தினமும் காலையில் எழுந்து நதியில் குளிச்சுட்டு பூமாதேவியும் சூரியனும் மந்திரங்கள் சொல்லி வழிபடணும். பாலில் வேக வச்சு செஞ்ச அக்கார வடசல் அப்படிங்கிற ஒரு பண்டத்தை வச்சு மகாவிஷ்ணுவை வழிபட்டோம் அப்படின்னா மகாவிஷ்ணு நம்ம காட்சி கொடுப்பாரு, நம்ம கேட்குற வரங்களையும் கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட அதிதி ரொம்ப கொடுமையாக, ரொம்ப கொடூரமாக, தீர்க்கமாக அவங்க 12 நாட்கள் அவங்க விரதத்தில் இருந்தாங்க. இது அவர் சொன்ன மாதிரியே விரதம் இருக்க ஆரம்பித்தாங்க. 12 நாட்கள் முடிஞ்ச உடனே மகாவிஷ்ணு அதிதிக்கு காட்சியும் கொடுக்குறாரு. மகாவிஷ்ணுவை பார்த்த அதிதிக்கு மனசில் பயங்கர சந்தோஷம். அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாமல், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க திகச்சு போய் மகாவிஷ்ணுவோட காலடியில் போய் வணங்குறாங்க. தேவமாதாவை பார்த்து மகாவிஷ்ணு சந்தோஷத்தோடு சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் மனக்கவலை என்னன்னு எனக்கு தெரியும். அதை சரி செய்ய நான் ஒரு அவதாரமே எடுக்கிற சூழல் வரும். அந்த அவதாரத்தின் பலனா தேவர்களுக்கு அவங்க இழந்த ராஜ்யத்தையும் அவங்க இழந்த பதவியும் நான் மீட்டு கொடுப்பேன். இந்த அவதாரத்தின் பலனா நான் பலி சக்கரவர்த்தியோட அகங்காரத்தையும் நான் ஒழிப்பேன், அசுரர்களோட ஆட்சியும் நான் கலைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அதிதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் மகாவிஷ்ணுவும் சொல்கிறாரு, இந்த சமயம் வரப்போ நானே உங்களுக்கு மகனாக வந்து பிறப்பேன், அந்த மகனாக பிறந்து அது மூலியமாக தான் இந்த காரியத்தில் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு மறைகிறாரு. அதுக்கப்புறம் காலங்கள் போகுது, மாதங்கள் போகுது. மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே அதித்தி கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையும் பிறந்திருக்கு. இதை பார்த்து தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லோரும் மகாவிஷ்ணுவே பிறந்திருக்காரு, நம்மளோட கஷ்டத்தை எல்லாமே காப்பாற்றுறதுக்கு மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுத்திருக்காருன்னு சொல்லி மலர்களை தூவி கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் மங்கள இசை வாசித்து மகாவிஷ்ணுவோட அவதாரத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அசுரகுலத்தையே ஒரு அசைக்க முடியாத சக்தியை மாற்றிட்டு இருந்தார் பலி சக்கரவர்த்தி. இந்த பலி சக்கரவர்த்தியோட ஆணவத்தை அழிக்கிறதுக்கு அந்த காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவே ஒரு மிகப்பெரிய அவதாரமான வாமன அவதாரம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைஞ்சுது. வாமன அவதாரம் மூலியமாக தேவர்களுக்கு அவங்க இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பாரா, தேவர்கள் அவங்க இழந்த பதவியும் அவங்க இழந்த பலத்தையும் திரும்ப பெறுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வாமனோட சூழ்ச்சியும் பலி சக்கரவர்த்தி வீழ்ச்சியும் அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். அடுத்து வர வாமனாவதாரம் வீடியோவில் பாருங்கள், பலி சக்கரவர்த்தி என்ன ஆனார், வாமனன் வந்து தேவர்களுக்கு காப்பாற்றினாரா, அவங்க இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னென்று கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள்.